கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இந்த வாரமானது உலகமெங்கும் ஒரு விசேஷமான வாரமாக ஆச்சரிக்கப்படுகிறது. ಈ ವಾರವು ಲೋಕವೆಲ್ಲವೂ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ವಾರವನ್ನಾಗಿ ಆಚರಣೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. என்ன வாரம் என்று சொன்னால், ಇದು ಯಾವ ವಾರವೆಂದು ಹೇಳಿದರೆ ஆங்கிலத்திலே சொன்னால் அது பாம் சண்டே, தமிழ்ல குருத்தோலை ஞாயிறு, ಅದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮೊಟ್ಟೆಯ ಗರಿಗಳ ಒಂದು ದಿನ ಹಬ್ಬ, ಗರಿಗಳ ಭಾನುವಾರ ಆಚರಣೆ ಹಬ್ಬ. இந்த வாரத்திலே ಈ ವಾರದಲ್ಲಿ சரித்திரಪೂರ್ವமாக பாரம்பரியமாக என்ன நம்பப்படுகிறது என்று சொன்னால், ಚರಿತ್ರಪೂರ್ವಕವಾಗಿ ಪಾರಂಪರಿಕವಾಗಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದರೆ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமினுடைய நகரத்திற்குள்ளே பிரவேசிக்கின்றார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯೆರೂಸಲೇಮ್ ನಗರದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. எப்பொழுதும் போல அவர் சாதாரணமாக பிரவேசிக்கவில்லை. ಯಾವಾಗಲಂತ ಅವನು ಸಾಧಾರಣವಾಗಿ ಪ್ರವೇಶವನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. அவர் ಫುಲ್ ಬಂದಾவோட, ரொம்ப ஃபேமஸா, ரொம்ப புகழ்ச்சியோட, ரொம்ப கனத்தோட அவர் பிரவேசிக்கிறார். ಬಹಳ ಅವರು ಘನದಿಂದಲೂ ಬಹಳ ಪ್ರಸಿದ್ಧವಾಗಿ ಬಹಳ ಹೊಗಳಿಕೆಯಿಂದ ಆತನು ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಆತನು ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತಾನೆ. ಕಾಲು ನಡೆದು ಬರಲ್ಲ, ಕழுதை ಮೇಲೆ ಏರಿ ಉட்கார்ந்து கொண்டு வருகிறார். ಕಾಲ್ನಡಿಗೆಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಂಡು ಬರಲಿಲ್ಲ, ಆತನ ಕತ್ತೆ ಮೇಲೆ ಕುಳಿತು ಬಂದನು. ராஜாக்கள் இரண்டு விதமான டிராவல் பண்ணுவாங்க. ರಾಜರು ಎರಡು ವಿಧದ ಪ್ರಯಾಣಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஒன்று குதிரையின் மேல, ಒಂದು ಕುದುರೆಯ ಮೇಲೆ. குதிரை மேல போனா யுத்தத்துக்கு போறாங்க என்று அர்த்தம். ಕುದುರೆ ಮೇಲೆ ಹೋದರೆ ಅವರು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದು ಅರ್ಥವು. வேகமாக போவார்கள், ಅವರು ವೇಗವಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. கையில கத்தி எடுத்துக்கொண்டு போவார்கள், ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಖಡ್ಗವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. அது யுத்தத்திற்கு அடையாளம், ಅದು ಯುದ್ಧಕ್ಕೆ ಒಂದು ಗುರುತು. ஆனால் ஒரு ராஜா ஒரு கழுதின் மேலே வந்தார் என்று சொன்னால், ಆದರೆ ಒಬ್ಬ ರಾಜನು ಒಂದು ಕತ್ತೆಯ ಮೇಲೆ ಬಂದನು ಎಂದು ಹೇಳಿದರೆ, ஜனங்களை அவர் சந்திப்பதற்காக வீதிகளுக்குள்ளே வருகிறார் என்று ಅರ್ಥ. ಜನರನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬೀದಿಗಳೊಳಗೆ ಆತನು ಬರುತ್ತಾನೆ. எருசலேமினுடைய ராஜா, ಯೆರೂಸಲೇಮಿನ ರಾಜನು, இஸ்ரவேலின் ராஜா, ಇಸ್ರಾಯೇಲರ ರಾಜನು, முழு உலகத்தினுடைய ரட்சகராக இருக்கக்கூடிய ராஜா, ರಕ್ಷಕನಾದಂತ ರಾಜಾದಿ ರಾಜನು, அவரை அந்த நகரம் ஏற்றுக்கொள்ளும்படியாக ಆತನನ್ನು ನಗರವು ಅಂಗೀಕರಿಸುವಂತೆ அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்னவங்க, பெரியவங்க, வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக ಅಲ್ಲಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಯುವಕರು, ದೊಡ್ಡವರು, ಚಿಕ್ಕವರು, ಮುದುಕರು, ಮಕ್ಕಳೆಲ್ಲರೂ ನೋಡುವಂತೆ அவர்களோடு கூட அவர் முகத்தை கொடுத்து பேசும்படியாக ಅವರೊಟ್ಟಿಗೆ ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ಅವರನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡುವಂತೆ சாந்தமான ஒரு மிருகத்தின் மேலே வருகிறார். ಶಾಂತವಾದ ಒಂದು ಮೃಗದ ಮೇಲೆ ಆತನು ಬರುತ್ತಾನೆ. அது என்ன மிருகம்? ಅದು ಯಾವ ಮೃಗವದು? கழுதை, ಒಂದು ಕತ್ತೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் கழுதையா இருக்கிறதுக்கு ಎಷ್ಟು இஷ்டப்படுறீங்க? ಜನ ಕತ್ತೆಗಳಾಗಲಿಕ್ಕೆ ನೀವು ಇಷ್ಟಪಡುತ್ತೀರಾ? விட்ட உடனே ஓடுறவங்களாம் கழுதைங்களே கிடையாது. சர்ச்சை விட்ட உடனே யாரையும் பார்க்கறதில்ல, யார் முகத்தையும் பார்க்கல, யார் கையும் கொடுக்கறதில்ல, யாரு கூடயும் பேசுறதில்ல, ஒருத்தருடைய நல்லது கெட்டது எதுவுமே தெரிஞ்சுக்கிறதில்ல, விட்ட உடனே ஓடிட்டே இருக்குது. அவங்க எல்லாருமே கழுதைங்களே கிடையாது, குதிரை. ಚರ್ಚ್ ಬಿಟ್ಟ ತಕ್ಷಣ ಓಡಿ ಅವರು ಯಾರ ಮುಖವನ್ನು ನೋಡೋದು, ಯಾರೊಟ್ಟಿಗೂ ಮಾತನಾಡೋದು, ಯಾರೊಟ್ಟಿಗೂ ಅವರು ಸ್ನೇಹ ಬೆಳೆಸೋದಲ್ಲ, ಬಿಟ್ಟ ತಕ್ಷಣ ಓಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ಅವರು ಕತ್ತೆಯಲ್ಲ, ಅವರು ಕುದುರೆಗಳು. ஆனா ஆண்டவர் இந்த குருத்தோலை ஞாயிற்றுல, பாம் சண்டேல அவர் கழுதையின் ಮೇಲೆ தான் ಏರಿ வந்தார். ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಒಂದು ಗರಿಗಳ ಒಂದು ಹಬ್ಬದ ದಿನದಲ್ಲಿ ಆತನು ಕತ್ತೆಯ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಬಂದನು. கழுதையினுடைய குட்டியின் ಮೇಲೆ ಏರಿ வந்தார். ಆತನು ಕತ್ತೆಯ ಮರಿಯ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಬಂದನು. அப்படி என்ன ಅರ್ಥனா, ಹಾಗಂದ್ರೆ ಏನರ್ಥವೆಂದರೆ, பழக்கப்படாத ஒரு கழுதின் மேல ஒருவர் அது ஏற்றுக்கொள்ளாது. ಅಭ್ಯಾಸವಿಲ್ಲದಂತ ಒಂದು ಕತ್ತೆ ಮರಿ ಒಬ್ಬರನ್ನು ಅದು ಮೇಲಕ್ಕೆ ಹತ್ತಿಸಿಕೊಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ, தூக்கி கீழே போட்டுரும், ಅದು ಕೆಳಗೆ ಬೀಳಿಸುವುದು, உதச்சு தள்ளிரும், ಅದರ ಒದ್ದು ತಳ್ಳುವುದು. அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ಅದನ್ನು ಅಧೀನಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು ಬಹಳ ಕಷ್ಟವು. கட்டுக்கடங்காத கழுதைகள், ಅದು ಅಧೀನಕ್ಕೆ ಬರದಂತ ಒಂದು ಕತ್ತೆಗಳು. அது இல்ல, இங்க இருக்கிற கழுதைங்களை சொல்றேன். கட்டுக்கடங்காத கழுதைகள், ಅಧೀನಕ್ಕೆ ಬರದಂತ ಕತ್ತೆಗಳು. அந்த கழுதைகளின் மேலே ஆண்டவர் சவாரி பண்ண விரும்புகிறார். ಆ ಕತ್ತೆಗಳ ಮೇಲೆ ದೇವರು ಸವಾರಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸವಾರಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையில அதுதான் எல்லா ஊர்களிலும் எல்லா சபைகளிலும் கையில ஒரு குருத்தோலையை பிடித்துக் கொண்டு நடப்பார்கள். ಈ ಗರಿಗಳ ಹಬ್ಬದ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಆ ಒಂದು ಗುರುತಾಗಿ ಎಲ್ಲರೂ ಒಂದು ಗರಿಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ನಡೆದು ಬರುತ್ತಾರೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவர் சாந்த குணமுள்ளவராய் வருகிறார். ಆತನು ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವನಾಗಿ ಆತನು ಬರುತ್ತಾನೆ. நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி வருகிறார். ನಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಬರುತ್ತಾನೆ. அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். ಆತನು ಸಮಾಧಾನದ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. குழப்பங்களில் இருக்கிற ಜನங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார். ಗೊಂದಲಗಳಲ್ಲಿರುವಂತಹ ಜನರಿಗೆ ಆತನು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. கேள்விகளோடு அவர் பதிலை கொடுக்கிறார். ಪ್ರಶ್ನೆಗಳೊಟ್ಟಿಗೆ ಬರುವವರಿಗೆ ಆತನು ಸದುತ್ತರವನ್ನು ಪಾಲಿಸುತ್ತಾನೆ.
யோசனை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு, திட்டங்கள் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு ಆಲೋಚನೆ கொடுக்கிறவராக வருகிறார். ಯೋಚನೆಗಳಿಲ್ಲದಂತೆ ಯೋಜನೆಗಳಿಂದ ಬರುವವರಿಗೆ ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக வருகிறார். ಅವರಿಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡುವವನಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. ಆದರೆ அவரை எத்தனை பேரு ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறாங்க? ಆತನನ್ನು ಎಷ್ಟು ಜನರು ರಾಜನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿದರು? அங்க சின்ன பிள்ளைங்க கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவருக்கு ஓசன்னா என்று அவர்கள் பாடும் பொழுது, ಅಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬರುವಾತನಿಗೆ ಓಸನ್ನ ಅಂತ ಅವರು ಹೇಳುವಾಗ, அங்க இருந்து சில ஞானிங்க, சில புத்திசாலிங்க சொன்னாங்க, ಅಲ್ಲಿರುವಂತ ಕೆಲವು ಜ್ಞಾನಿಗಳು ಬುದ್ಧಿವಂತರು ಹೇಳಿದರು, ಸುಮ್ಮನೆ ಇರು, ಸುಮ್ಮನೆ ಇರು, எது சத்தம் போடுறீங்க? ಏಕೆ ನೀವು ಕಿರ್ಚುತ್ತೀರಾ? why are you making noise? ஏன் சத்தம் போடுறீங்க? ಏಕೆ ನೀವು ಶಬ್ದ ಮಾಡ್ತೀರಾ? எதுக்காக ஓசன்னா ஓசன்னா கத்துறீங்க? ಏಕೆ ನೀವು ಓಸನ್ನ ಎಂದು ನೀವು ಕೂಗುತ್ತೀರಾ? எல்லாரும் புகழ்ந்து புகழ்ந்து துதிக்கும் பொழுது, ಎಲ್ಲರೂ ಹೊಗಲಿ ಹೊಗಲಿ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸುವಾಗ, அங்க சில பேருக்கு அது பிடிக்காது. ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಕೆಲವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಲಿಲ್ಲ. அதை நிறுத்துறதுக்கு, தடுக்கிறதுக்கு பார்க்கிறாங்க. ಅದನ್ನು ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ, ತಡೆಯುವುದಕ್ಕೆ ನೋಡುತ್ತಾರೆ. அப்பொழுது அங்கே பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர் என்று 3 பெரிய ஆட்கள் இருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಸದುಸೇಯರು, ಪರಿಸೇಯರು, ವೇದ ಪಂಡಿತರು ಎನ್ನುವಂತ 3 ಪಂಗಡದ ವ್ಯಕ್ತಿಗಳಿದ್ದರು, ಶಾಸ್ತ್ರಿಗಳು. அந்த 3 பேரும் ஜனங்களுக்கு மத்தியில மிகப்பெரிய பொறுப்புகளை பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள். ಆ 3 ಜನರು ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅತಿ ದೊಡ್ಡ ಉನ್ನತವಾದ ಸ್ಥಾನಗಳನ್ನು ಪಡೆದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು. அந்த ஜனங்களுடைய கண்களிலே, ಆ ಜನರ ಕಣ್ಗಳಲ್ಲಿ இந்த 3 பேர் தான் அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில பரிசேயர்கள்னா நமஸ்காரம், ஷலோம். ಅವರು ಈ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಈ ಪರಿಸೇಯರೆಂದರೆ ನಮಸ್ಕಾರಂ, ஷலோம் ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. சதுக்காயரை பார்த்தாக்கா அவங்க தேவாலயத்தினுடைய அதிகாரிகள், அவங்களுக்கு ஷலோம். ಸದುಕಾಯರು ನೋಡುವಾಗ ದೇವಾಲಯದ ಅಧಿಕಾರಿಗಳು, ಅವರಿಗೆ ஷலோம் ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. வேதபாரகரை பார்த்தால் இன்னும் அவங்களுக்கு பயம், ஏன்னா அவங்களுக்கு வசனம் பயங்கரமா தெரியும். ಅವರು ವೇದ ಶಾಸ್ತ್ರಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಅವರನ್ನು ಇನ್ನೂ ಭಯ, ಯಾಕೆಂದ್ರೆ ವಾಕ್ಯ ಅವರಿಗೆ ಬಹಳ ಗೊತ್ತುಂಟು. அவர்கள் எப்பொழுதும் தோராவை சுமந்து கொண்டு வருவார்கள். ಅವರು ಯಾವಾಗಲೂ ತೋರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. தேவனுடைய சுருள்களை எடுத்துக்கொண்டு வருவார்கள். ದೇವರ ಸುರುಳಿಗಳನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. அவர்களை பார்த்தா எல்லாரும் வழி விடுவாங்க, அவங்களுக்கு முதன்மையான சேர்களை போட்டு வச்சிருவாங்க. ಅವರು ನೋಡುವ ಎಲ್ಲರೂ ಅವರಿಗೆ ದಾರಿ ಬಿಡುತ್ತಾರೆ, ಅವರಿಗೆ ಪ್ರಥಮವಾದ ಸ್ಥಾನವನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿರುತ್ತಾರೆ. ಆದರೆ இந்த வாரத்துல, இந்த ஞாயிற்றுக்கிழமையில, ಈ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ, ಈ ಒಂದು ಭಾನುವಾರದಲ್ಲಿ அங்க பார்த்தா, ಅಲ್ಲಿ ನೋಡಿದರೆ இயேசு கிறிஸ்து மட்டும் அவர் அந்த கழுதையின் ಮೇಲೆ உட்கார்ந்து கொண்டு வருகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಾತ್ರ ಕತ್ತೆಯ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவரை புகழ்ந்து துதிக்கிறார்கள். ಅದರ ಸುತ್ತಮುತ್ತಲಿರುವಂತಹ ಆತನನ್ನು ಕುರಿತು ಹೊಗಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனால் இந்த 3 பேருக்கு ವೈರು ಎರಿಯುது. ಆದ್ರೆ ಆ 3 ಜನರಿಗೆ ಹೊಟ್ಟೆ ಉರಿಯುತ್ತಿದೆ. ಯಾರು இந்த 3 பேரு? ಯಾರು ಆ 3 ಜನರು? ಪ್ಯಾರಿಸೀಸ್, ಸದುಸೀಸ್, ವೇದಶಾಸ್ತ್ರಿಗಳು. ಪರಿಸೇಯರು, சதுசேயர்கள், வேத பண்டிதர், ವೇದಶಾಸ್ತ್ರಿಗಳು. இவங்களுக்கு என்னடா ஜனங்க எல்லாரும் இந்த ஆள புகழ்றாங்களே, ಏನಪ್ಪ ಜನರೆಲ್ಲರೂ ಈ ಮನುಷ್ಯನನ್ನು ಹೊಗಳುತ್ತಿದ್ದಾರಲ್ಲ, இவன் சாதாரணமான ஒரு ஆளாச்சே, ಸಾಧಾರಣವಾದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲವೇ ಈತನು? ನಜರೇತಿலிருந்து வந்த ஒரு சாதாரணமான ஒரு தச்சன், ஒரு கார்பெண்டர் தானே. ನಜರೇತಿನ ಬಂದಂತ ಒಬ್ಬ ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನು, ಒಬ್ಬ ಮರಗೆಲಸ ಮಾಡುವಾತನಲ್ಲವೇ? இந்த மனுஷனுக்கு போய் இவ்வளவு பெரிய புகழ்ச்சியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் இந்த ஜனங்கள் கொடுக்கிறார்களே, ಈ ಮನುಷ್ಯನಿಗೆ ಈ ಜನಗಳು ಇಷ್ಟು ಸ್ತೋತ್ರವನ್ನು, ಸ್ತುತಿಗಳನ್ನು, ಘನವನ್ನು, ಮಾನವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದಾರಲ್ಲ, இந்த ஆளும் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு, ಈತನು ಮೌನವಾಗಿ ಕುಳಿತಿದ್ದಾನೆ, அவங்களை துதிக்கிறது படி விட்டுட்டாரு, ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕೆ ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಯಪ್ಪಾ ಯೇಸು ಕழுதை ಮೇಲೆ ಉட்கார்ந்துட்டு வர ಏನಪ್ಪ சொல்ல மாட்டேன் அந்த ஜனங்களுக்கு? ಏನಪ್ಪ ಯೇಸು ಕತ್ತೆ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ಯಾ ಹೇಳುವುದಿಲ್ವ ಈ ಜನರಿಗೆ? என்னப்பா சொல்றது? ಏನಪ್ಪ ಹೇಳುವುದು? அவங்கள வாயை மூட சொல்லு, ಅವರ ಬಾಯನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಹೇಳು. உன்னை பார்த்து அவங்க கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவருக்கு ஹோசானா என்று சொல்லுகிறார்களே, ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಅವರು ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬರುವ ಆತನಿಗೆ ಹೋಸನ್ನ ಎಂದು ಅವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರಲ್ಲ. அப்பொழுது இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? ಆಗ ಯೇಸು ಏನು ಇದನ್ನು ಗೊತ್ತುಂಟೆ? அவங்க சொல்லட்டும், ಅವರು ಹೇಳಲಿ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவங்க துதிக்கட்டும், ಅವರು ಸ್ತುತಿಸಲಿ, அவர்கள் ஸ்தோத்திரிக்கட்டும், ಅವರು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಲಿ. சங்கீதத்துல படிச்சோம் இல்லையா? ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನಾವು ಓದಿದ್ದೇವಲ್ಲವೇ? எந்த சங்கீதம் படிச்சோம்? ಯಾವ ಕೀರ್ತನೆ ನಾವು ಓದಿದ್ದು? 148. ಅದರಲ್ಲಿ முதல் பாகத்துல சங்கீதக்காரன் யாரை துதிக்கும்படி அழைக்கிறான்? ಮೊದಲನೇ ಭಾಗದಲ್ಲಿ ಕೀರ್ತನಗಾರನು ಯಾರನ್ನು ಸ್ತುತಿಸಲಿಕ್ಕೆ ಹೇಳುತ್ತಾನೆ? வானத்தில் இருக்கக்கூடியவைகளை, ಆಕಾಶದಲ್ಲಿರುವವುಗಳನ್ನು ಅಲ್ಲயா, ಅಲ್ಲವೇ? ಸನ್, ಮೂನ್ ಅಂಡ್ ಸ್ಟಾರ್ಸ್, ಸೂರ್ಯ, ನಕ್ಷತ್ರಗಳು, ಕಾನ್ಸ್ಟಲೇಷನ್ಸ್,
மில்கி வேஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிருஷ்டிகளையும் அழைக்கிறான். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ಲೋಕದಲ್ಲಿರುವಂತಹ ಅಷ್ಟು ಸೃಷ್ಟಿಗಳನ್ನು ಆತನು ಕರೆಯುತ್ತಾನೆ. ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ, ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ, ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ. அதுல சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் மண்டலங்களும் எல்லாம் கர்த்தரை துதிக்கிறார். ಅದರಲ್ಲಿ ಚಂದ್ರನು, ಸೂರ್ಯನು, ನಕ್ಷತ್ರಗಳು, ಮಂಡಲಗಳು, ಗ್ರಹಗಳು ಎಲ್ಲವೂ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತವೆ. அங்க இருக்கக்கூடிய தேவாதி தேவனுடைய தூதர்கள் லக்கமே இல்லை, அவங்களுக்கு அவங்களுக்கு கவுண்டே பண்ண முடியாது. அவ்வளவு தூதர்களுக்கும் அவன் சொல்லுகிறான் கர்த்தரை துதியுங்கள். ಅಲ್ಲಿರುವಂತಹ ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ದೇವ ದೂತರುಗಳಿಗೆ, ಕೋಟಿ ಕೋಟಿ ದೂತರುಗಳಿಗೆ ಕರ್ತನನ್ನು ನೀವು ಸ್ತುತಿಸಿರಿ. மேக மண்டலங்களுக்கு சொல்லுகிறான், ಮೇಘ ಮಂಡಲಗಳಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. இரண்டாவது யாருக்கு சொல்லுகிறான்? ಎರಡನೇದಾಗಿ ಯಾರಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ? பூமியில் இருக்கக்கூடிய சிருஷ்டிப்புகளை பார்த்து சொல்லுகிறான். ಭೂಮಿಯಲ್ಲಿರುವಂತಹ ಸೃಷ್ಟಿಗಳನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾನೆ. மலைகளையும் கண்மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் வெளிநிலங்களையும் ஆறுகளையும் பார்த்து சொல்லுகிறான் துதியுங்கள் கர்த்தரை. ಬೆಟ್ಟಗಳನ್ನು, ಗುಡ್ಡಗಳನ್ನು, ನದಿಗಳನ್ನು, ಸಮುದ್ರಗಳನ್ನು ನೀವು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ. கல்லு, மண்ணு, மலை, மட்டை, மரம், செடி, கொடி, விதை, பூவு, காய் எல்லாம் கர்த்தரை துதியுங்கள். ಕಲ್ಲು, ಮಣ್ಣು, ಗಿಡಗಳು, ಮರಗಳು, ಹಣ್ಣುಗಳು, ಹೂಗಳು ಎಲ್ಲವೂ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಲಿ. அதுக்கப்புறம் ಅದರ ನಂತರ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ಜನರನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾನೆ. சர்வ ஜனங்களே, ಸರ್ವ ಜನಾಂಗಗಳೇ, சுவாசம் உள்ள மனிதர்களே, ಉಸಿರಿರುವಂತ ಮನುಷ್ಯರೇ, கர்த்தர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾನೆ. அவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾನೆ. உங்களை போஷிக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸುತ್ತಾನೆ. உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். ಅವಶ್ಯಕತೆಯನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾನೆ. அவர்தான் உங்களுடைய ரட்சகர். ಆತನೇ ನಿಮ್ಮ ರಕ್ಷಕನು. அவரை துதியுங்கள், ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ, ಸ್ತೋತ್ರಿயுங்கள். ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. கடைசியாக யாருக்கு சொல்றான்? ಕೊನೆಯದಾಗಿ ಯಾರಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ? தன்னுடைய சொந்த ஜனங்கள், உடன்படிக்கையின் ஜனங்கள் இஸ்ரவேலருக்கு சொல்கிறார். ತನ್ನ ಸ್ವಂತ ಜನರಿಗೆ, ಒಡಂಬಡಿಕೆಯ ಜನರಿಗೆ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. கர்த்தரை, ಕರ್ತನನ್ನು, ಯೆಹೋವನನ್ನು நீங்க வேதத்துல படிச்சிருக்கீங்களே, ವೇದದಲ್ಲಿ ಓದಿದಿರಲ್ಲವೇ? சாஸ்திரத்தை படிச்சிருக்கீங்களே, ಶಾಸ್ತ್ರಗಳನ್ನು ಓದಿದಿರಲ್ಲವೇ? நம்புறேன்னு சொல்றீங்களே, ನಂಬಿತೀನೆಂದು ಹೇಳುತ್ತೀರಲ್ಲವೇ? விசுவாசிகள் சொல்றீங்களே, ವಿಶ್ವಾಸಿಗಳೆಂದು ಹೇಳುತ್ತೀರಲ್ಲವೇ? அதன்படி நடக்கிறோம் என்று சொல்கிறீர்களே, ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯುತ್ತೇವೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಲ್ಲವೇ? தேவனுடைய ஆலயத்தில் வருகிறவர்களே, ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಬರುವವರೇ, நீங்களும் கர்த்தரை துதியுங்கள். ನೀವು ಕರ್ತನನ್ನು, ಯೆಹೋವನನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ. ஆனா இந்த குருத்தோலை ஞாயிற்றுல அவங்க சொல்றாங்க, இவங்களுக்கு துதிக்கணும்னு சொல்லிப்பா, சும்மா உட்காந்துட்டு இருக்கிறேன். ಆದ್ರೆ ಮಟ್ಟಗೆರೆ ಗರಿಗಳ ಒಂದು ಭಾನುವಾರದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ ಅವರು, ಇವನು ಸ್ತುತಿಸದಂತ ಹೇಳಿರಪ್ಪ, ಸ್ತುತಿಸ ಬೇಡ ಅಂತ ಹೇಳು, ಸ್ತುತಿಸ ಬೇಡರೆಂದು ಹೇಳು. ಯೇಸು என்ன சொன்னாரு? ಯೇಸು ಏನು ಹೇಳಿದನು? நீ இவங்க வாய 3 நாளும் கல்லு, மண்ணு, மலை, மட்டை, அக்னி, நட்சத்திரம் எல்லாமே துதிக்கும். ನೀನು ಇವರ ಬಾಯನ್ನು ಮುಚ್ಚಿದರೆ ಕಲ್ಲು, ಮಣ್ಣು, ಬೆಟ್ಟಗಳು, ಗುಡ್ಡಗಳು, ಚಂದ್ರನು, ನಕ್ಷತ್ರಗಳು, ಸಮುದ್ರ ಎಲ್ಲವೂ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸುವವು. ಹಾಲೆಲೂಯಾ. கர்த்தர், ಯೆಹೋವನು சிருஷ்டிகர்த்தர், ಆತನು ಸೃಷ್ಟಿಕರ್ತನು. நம்முடைய ஆண்டவர், ನಮ್ಮ ದೇವರು, நம்மை ரட்சிக்கிறவர், ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವಾತನು. நம்முடைய ஆண்டவர், ನಮ್ಮ ದೇವರು நம் தேவைகளை அறிந்தவர், ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ತಿಳಿದ ಆತನು. நம்முடைய தேவன், ನಮ್ಮ ದೇವರು பரிசுத்தமுள்ளவர், ಶುದ್ಧನು. அவர் நம்மை ಆತನು ನಮ್ಮನ್ನು நேசிக்கிறார், ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ, நம்மை அறிந்திருக்கிறார், ನಮ್ಮನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದಾನೆ, நம்மை போஷிக்கின்றார், ಪೋಷಿಸುತ್ತಾನೆ, நம்மை காப்பாற்றுகின்றார், ಕಾಪಾಡುತ್ತಾನೆ, நம்மை கரம் பிடித்து நடத்துகின்றார், ಹಿಡಿದು ನಡೆಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சாட்சியை நான் சொல்லி இந்த நாளிலே முடிக்க விரும்புகிறேன். ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಇದನ್ನೆಲ್ಲ ಮುಕ್ತಾಯ ಮಾಡಲಿದ್ದೇನೆ. போன வாரத்துல நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் நாங்கள் சென்னைக்கு போய்விட்டு வந்ததை குறித்து நாங்கள் சாட்சி சொன்னோம். ನಾವು ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ನಾನು ಮತ್ತು ನನ್ನ ಹೆಂಡತಿ, ನನ್ನ ಮಕ್ಕಳು ನಾವು ಚೆನ್ನೈಗೆ ಹೋಗಿ ಬಂದದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಹೇಳಿದೆವು. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆளுன்னா அது நான் தான். 10 ಪೈಸಕ್ಕೆ ಬೆಳೆ ಇಲ್ಲದವನೆಂದರೆ ಅದು ನಾನೇ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதில் சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. முதல்ல சுந்தர தான் சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆளு இந்த சர்ச்சில் இருந்தா அது நான் தாங்க. 10 ಪೈಸಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದ ವ್ಯಕ್ತಿ ಅಂದರೆ ಈ ಚರ್ಚಿನಲ್ಲಿ ನಾನೇ. ஆனா என்னை நம்பி ஒருத்தர் பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருங்க. ಆದ್ರೆ ನನ್ನನ್ನು ನಂಬ ಹುಡುಗಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ನನಗೆ ಮದುವೆ ಮಾಡಿ ಕೊಟ್ಟರು. அவருக்கு நன்றி சொல்றேன். ಅವರಿಗೆ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳುತ್ತೇನೆ. அந்த அம்மா என் கூட இத்தனை நாள் வாழ்ந்ததுக்காக நான் அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்றேன். ಆ ಅಮ್ಮ ನಾನು ಇಷ್ಟು ದಿನ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಬಾಳಿದ್ದಕ್ಕಾಗಿ ಅವರಿಗೂ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳುತ್ತೇನೆ. அந்த அம்மாவும் நானும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா 3 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க. ಆ ಅಮ್ಮ ನಾನು ಸೇರಿ ಪ್ರೊಡಕ್ಷನ್ ಮಾಡಿದಂತ 3 ಮಕ್ಕಳು ನಮಗಿದ್ದಾರೆ. அவங்களும் இன்னைக்கு வரைக்கும் என் கூட இருந்ததுக்காக நான் அவங்களுக்கும் நன்றி சொல்றேன். ಅವರು ಈ ದಿನದವರೆಗೆ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಿದ್ದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ನಾನು ಸ್ತೋತ್ರ
ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. கர்த்தருக்கு எல்லா துதி ஸ்தோத்திரங்களை நான் கொடுக்கிறேன். ಯೆಹೋವನಿಗೆ ಎಲ್ಲ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ. இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து ஒரு பாஸ்டரா நீங்க ஏத்திட்டீங்களே, உங்க எல்லாருக்கும் நான் நமஸ்காரம் ಈ பண்றேன். ವಿಧ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೀವು ಪಾಸ್ಟ್ ಆಗಿ ನೀವೆಲ್ಲರೂ ಅಂಗೀಕರಿಸಿದಿರಲ್ವೇ, ನಿಮಗೂ ನಾನು ಸ್ತೋತ್ರವನ್ನು ದೇವರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ. எனக்கு பிரயாணம் பண்ணதுக்கு முடியாதபடிக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லை. ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನನ್ನ ದೇಹದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಸರಿ ಇಲ್ಲ. நிக்கிறதே கஷ்டம், ನಿಲ್ಲುವುದೇ ನನಗೆ ಕಷ್ಟವು. இதுல வேற டிராவல் பண்ணுவாங்களா, ಇದರಲ್ಲಿ ಬೇರೆ ಪ್ರಯಾಣ ಬೆಳೆಸುತ್ತಾರಾ, கஷ்டம்தான். ಅದು ಕಷ್ಟವೇ. அதுல வந்து வேற சூட்கேஸுக்கு மேல சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு நாங்க சென்னைக்கு போறது என்ன, பெங்களூருக்கு போறது என்ன, இப்போ அமெரிக்காவுக்கு போறதுக்கு எங்களுக்கு ஆண்டவர் விசா கொடுத்து விட்டார். ಅದರೊಳಗೆ ನಾವು ಸೂಟ್ ಕೇಸ್ ಮೇಲೆ ಸೂಟ್ ಕೇಸ್ ಇಟ್ಕೊಂಡು ಚೆನ್ನೈಗೆ ಹೋಗುವುದನ್ನು, ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗುವುದನ್ನು, ಇವಾಗ ನಾವು ಅಮೆರಿಕಾಗೆ ಬೇರೆ ಹೋಗ್ಬೇಕು. ஒரே ஒரு கை, ஒரு ஆத்மா இப்படி கை திட்டுது, ಒಂದೇ ಒಂದು ಕೈ. மற்ற யாருக்குமே மனசே வரல. உனக்கெல்லாம் ஏயா, உனக்கெல்லாம் போய் விசா கொடுக்கலாமா, ಬೇರೆ ಯಾರಿಗೋ ಒಂದು ಮನಸ್ಸು ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ரெண்டு கை வச்சுக்கிட்டு இப்படி தட்டுறது கூட மனசு வரல. சோத்திரமையா, சோத்திரம். ஹல்லேலூயா. 10 பைசாக்கு பிரயோஜனமில்லாத ஆளு நான் தாங்க. 10 ಪೈಸೆಗೂ ಕೆಲಸಕ್ಕೆ ಬರದ ವ್ಯಕ್ತಿ ನಾನೇ. என்னையெல்லாம் வந்து அமெரிக்காவில் எப்படி விடுறாங்கன்னு எனக்கே தெரியல. ನನ್ನ ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಹೇಗೆ ಬಿಡುತ್ತಾರೋ ನನಗೆ ತಿಳಿಯದು. ஏதோ ஒரு ஆண்டோட சித்தம், ಯಾವ ದೇವರ ಒಂದು ಚಿತ್ತವು, அவருடைய நாமம் மகிமை அடையட்டும், ಆತನ ನಾಮವು ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. சில நேரத்துல ஆண்டவருக்கு பெரிய பெரிய விஐபி இங்க ஆண்டவர் பாக்குறது இல்ல, கழுத மாதிரி ஆளுங்க தான் போதுமா. ಕೆಲವು ಸಾರಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ವಿಐಪಿಗಳನ್ನು ದೇವರು ನೋಡುವುದಲ್ಲ, ಕತ್ತೆ ಅಂತಿರುವಂತ ಮನುಷ್ಯನನ್ನು ದೇವರು ನೋಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂயா. கழுத மாதிரி இருக்குதுன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, ಕತ್ತೆ ಅಂತ ನಾವು ಇರುತ್ತೇವೆ ಎಂದು ನೀವು ಒಪ್ಪಿಕೊಂಡರೆ அது போதுமா, ಅದು ಸಾಕಂತೆ. அந்த கழுதைங்களை வச்சுக்கிட்டு அவரு சவாரி பண்ணுவார். ಆ ಕತ್ತೆಯ ಮೇಲೆ ಅವರು ಸವಾರಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா அவர் சவாரி பண்றதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு வரணும். ಆದ್ರೆ ಆತನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕುಳಿತು ಸವಾರಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನೀವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. நீங்க ஒத்துக்கிட்டு வந்தா, ನೀವು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಬಂದರೆ அவர் உங்க மேல ஏறி நல்லா சவாரி பண்ணுவார். ಆತನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕುಳಿತು ಚೆನ್ನಾಗಿ ಸವಾರಿ ಮಾಡುತ್ತಾನೆ. ಆದರೆ கிடைக்கக்கூடிய துதி கன மகிமை வந்து ಸಿಕ್ಕುವಂತ ಎಲ್ಲ ಘನಮಾನ ಮಹಿಮೆಗಳೆಲ್ಲವೂ யாருக்கு போச்சு தெரியுமா? ಯಾರಿಗೆ ಹೋಯಿತು ಗೊತ್ತುಂಟೆ? கழுதைக்கு போச்சா, ಕತ್ತೆಗೆ ಹೋಯಿತಂತೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போற வழியெல்லாம் வந்து அவங்க குருத்தொலைகளை கீழே போடுறாங்க. ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲ அந்த ಗರಿಗಳನ್ನು ಅವರು ಕೆಳಗೆ ಹಾಕುತ್ತಾರೆ. அப்புறம் சில பேர் பாக்குறாங்க, ஏய் வர்ற ஆளு பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோட்டு எடுத்து கழட்டி அது மேல ரோட்டு மேல போடுறாங்க. ಆಗ ಕೆಲವು ವ್ಯಕ್ತಿಗಳು ಬರುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಬಹಳ ದೊಡ್ಡವನಿಂದಲೂ ಅವರು ಮೇಲೆ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ತೆಗೆದು ಅವರ ಕೆಳಗೆ ಹಾಕಿದರು. சில பேர் பாக்குறாங்க அந்த வஸ்திரத்துல கூட அதை விட பெருசா போலான்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஓடி போய் நல்ல ரத்ன கம்பளங்களை கொண்டு வந்து விரிச்சு வைக்கிறாங்க. ಸರಿ, ಕೆಲವರು ನೋಡುವ ಅವರು ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹಾಕಿದಾಗ ನೋಡಿ ಮನೆಗೆ ಓಡಿ ಓಡಿ ಹೋಗಿ ರತ್ನ ಕಂಬಗಳನ್ನು ತಂದು ಅವರು ಹಾಸಿದರು. இன்னும் சில பேர் போய் பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த ಶಾಲ್ವಿயை கொண்டு வந்து கீழே போடுறாங்க. ಇನ್ನು ಕೆಲವರು ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಶಾಲುವನ್ನು ತಂದು ಕೆಳಗೆ ಹಾಸಿದರು. இன்னும் சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம தேசமா இருந்தா ನಮ್ಮಂತವರು ಕೆಲವರು ಏನು ಮಾಡಿದರು, என்ன பண்ணியிருப்பார்கள், ಮಾಡಿರಬಹುದು, பூ மாலைகளை போட்டிருப்பார்கள். ಅವರು ಹೂ ಮಾಲೆಗಳನ್ನು ಹಾಕಿರಬಹುದು. அதன் மேல நடந்து போனது யாரு? ಅದರ ಮೇಲೆ ನಡೆದು ಹೋಗಿದ್ದು ಯಾರು? கழுத. ಆ ಕತ್ತೆ. அது கூட இரவலா எடுத்துட்டு வந்த கழுத, சொந்த கழுத கூட கிடையாது. ಅದನ್ನು ಬಾಡಿಗೆಗೆ ಕೊಂಡು ಬಂದಂತದ್ದು, ಅದು ಸ್ವಂತ ಕತ್ತೆಯೂ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கழுதைக்கு கிடைச்சது பாருங்க ஒரு ஆனர், ஒரு கௌரவம், ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை. ಆ ಕತ್ತೆಗೆ ದೊರಕಿತು ನಡೆಯುವ ಒಂದು ಗೌರವವು, ಒಂದು ಮರ್ಯಾದೆ, ಒಂದು ಸನ್ಮಾನವು. அதுதாங்க எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ಅದುವೇ ನನಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா வந்து ஒரு பெரிய ஆளே கிடையாது, நானே சொல்றேன். ಆದರೆ ನಾನೊಬ್ಬ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ, ನಾನೇ ಹೇಳುತ್ತೇನೆ. என்னுடைய பிள்ளைகளை கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ಅವರೇ ಹೇಳುತ್ತಾರೆ, சர்ச்சிலே ரொம்ப மோசமான ஆளு நீங்க தான்ப்பா, ಚರ್ಚಲ್ಲಿ ಬಹಳ ಮೋಸವಾದ ಮನುಷ್ಯನೆಂದರೆ ನೀವೇ ಅಪ್ಪ, நீங்க பேசுறது ஒண்ணு கூட சரியில்லைப்பா, ನೀವು ಮಾತನಾಡುವುದು ಯಾವುದು ಸರಿ ಇಲ್ಲಪ್ಪ. என் மனைவி சொல்லி சொல்லி பார்த்துட்டு அந்த அம்மா வாயை மூடிட்டாங்க. யார் பேசுறது? ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಹೇಳ್ತೀನಿ ಹೇಳಿ ನೋಡಿದ್ರು ಕೊನೆಗೆ ಬಾಯಿ ಮುಚ್ಕೊಂಡ್ರು. எவ்வளவு சந்தோஷமா சிரியா இருப்பாருங்க சுந்தரராஜ். ஏன்னா அவர் ஆதியிலிருந்து பார்த்துருக்காரு, ஆனாலும் சர்ச்சுக்கு வந்துட்டே இருக்காரு, என்னன்னே தெரியல. ಅವ್ರು ಆದಿಯಿಂದಲೂ ಬರ್ತಾ ಇದ್ರು, ಆದ್ರೆ ಇವತ್ತು ಕೂಡ ಅವ್ರು ಬರ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ, ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. நிறைய சாய்ஸ் இருக்குது, அவரும் பாவம் எங்கெங்கயோ போயிட்டு திருப்பி இங்கே விட்டாரு. ಅನೇಕ ಅವಕಾಶಗಳುಂಟು, ಅವ್ರು ಎಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗಿ ತಿರುಗಿ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದರು. வரவே மாட்டேன்னு சொன்னவர் கூட நின்று இருக்கிறாரு. ಬರದೇ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದವರು ಕೂಡ ಬಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. எதுக்கு வராங்கன்னே தெரியல, எனக்கே புரியல. ಏತಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೋ ನನಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿಲ್ಲ. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஆள் தான் நானு. 10 ಪೈಸೆಗೆ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದ ವ್ಯಕ್ತಿ ನಾನು. ஆனா இந்த கீழ்த்தரமான ஆளுங்களை தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, டேய் கழுத வாடா அப்படின்னா வரணும். நம்ம ಅದು ಈ ತರಮಟ್ಟದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ದೇವರು ನೋಡಿ ಬಾರು ಅಂತ ಹೇಳಿದಾಗ ನಾವು ನಮ್ಮನ್ನು ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಬರಬೇಕು. நான் கழுத தான்,
ನಾನು ಕತ್ತೇನೆ. அதுக்கு மேல ஒண்ணு விசேஷம் கிடையாது. ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮಿಗಿಲಾದದ್ದು ಏನು ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲ. அந்த கழுதை மேலதான் அவர் ஏறி உட்கார்ந்துக்கிறார். ಆ ಕತ್ತೆಯ ಮೇಲೆ ಆತನು ಏರಿ ಕುಳಿತುಕೊಂಡನು. 1 ಕೊರಿಂಥಿಯರ್ ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಮೊದಲನೇ ಪತ್ರಿಕೆ 1 அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 26 ವಾಕ್ಯ 26 வசனம் 29 30 31 வரைக்கும் படிப்போம். 31 ಉದಾಹರಣ 1 ಕೊರಿಂಥಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯ. ಸಹೋದರರೇ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಾಗ ಎಂತವರನ್ನು ಕರೆದನೆಂದು ಆಲೋಚಿಸಿರಿ. ಎಂತದವರನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ ಎಂದು ನೀವು ಸ್ವಲ್ಪ ಕೂತ್ಕೊಂಡು ಯೋಚನೆ ಮಾಡಿ ಆಲೋಚಿಸಿರಿ. ನಿಮ್ಮೊಳಗೆ ಲೌಕಿಕ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಜ್ಞಾನಿಗಳು ಅನೇಕರಿಲ್ಲ. ಜ್ಞಾನಿಗಳು ಸ್ವಲ್ಪ ಮಂದಿ ಇದ್ದಾರೆ, ಜಾಸ್ತಿ ಇಲ್ಲ. ಅಧಿಕಾರಿಗಳು ಅನೇಕರಿಲ್ಲ. ಅಧಿಕಾರಿಗಳು ಕೂಡ ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲ, ಕೆಲವರು ಮಾತ್ರ ಇದ್ದಾರೆ. ಕುಲೀನರು ಅನೇಕರಿಲ್ಲ. ದೇವರು ಜ್ಞಾನಿಗಳನ್ನು ನಾಚಿಕೆ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ಆದರೆ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾನೆ, ಜ್ಞಾನಿಗಳನ್ನು ನಾಚಿಕೆ ಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಲೋಕದ ಬುದ್ಧಿಹೀನರನ್ನು, ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತಹ ಬುದ್ಧಿಹೀನರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ದೇವರು ಬಲಿಷ್ಠರನ್ನು ನಾಚಿಕೆ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕದ ಬಲಹೀನರನ್ನು, ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತಹ ಬಲಹೀನರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ದೇವರು ಈ ಲೋಕದ ಕುಲಹೀನರನ್ನು ಅಸಡ್ಡೆಯಾದವರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡದಲ್ಲದೆ ಗಣ್ಯರನ್ನು ಇಲ್ಲದಂತೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಗಣನೆಗೆ ಬಾರದವರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಅವರೆಲ್ಲ ಸೇರಿಸ್ಕೊಳ್ಳೋಕೆ ಆಗಲ್ಲ, ಯಾವ ಲಿಸ್ಟಲ್ಲೂ ಸೇರಿಸ್ಕೊಳ್ಳೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಅಂಥದವರನ್ನು ಕೂಡ ದೇವರು ಏನು ಮಾಡಿದನು, ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಹೀಗಿರಲು ದೇವರ ಮುಂದೆ ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯಾರಿಗೂ ಆಸ್ಪದವಿಲ್ಲ. ಆಸ್ಪದವಿಲ್ಲ. ನೀವು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿರುವುದು ಆತನಿಂದಲೇ. ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ನಮಗೆ ದೇವರ ಕಡೆಯಿಂದ ಜ್ಞಾನವು ನೀತಿಯು ಶುದ್ಧೀಕರಣವು ವಿಮೋಚನೆಗಳಿಗೆ ಕಾರಣನೂ ಆಗಿದ್ದಾನೆ. ಹೆಚ್ಚಳ ಪಡುವವನು ಕರ್ತನಲ್ಲಿಯೇ ಹೆಚ್ಚಳ ಪಡಲಿ. ಹೌದು, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅಲ್ಲ, ನಿಮ್ಮ ದುಡ್ಡು ಹಣದಲ್ಲಿ ಅಲ್ಲ, ದೇವರಲ್ಲಿಯೇ ಹೆಚ್ಚಳ ಪಡಲಿ ಎಂಬ ವೇದೋಕ್ತಿ ನೆರವೇರುವುದಕ್ಕೆ ಇದರಿಂದ ಮಾರ್ಗವಾಯಿತು. இது புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். மற்ற லாங்குவேஜ்ல சொல்றேன், நமக்கு நேரம் இல்ல. ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗಿರಬಹುದು, ಬೇರೆ ಭಾಷೆಗಳನ್ನು ಓದಲಿಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲ. ಆಲ್ರೆಡಿ ನಮ್ಮ ಸಂಗೀತத்திலையும் ஆராதனையிலையும் நிறைய நேரம் போயிடுச்சு. ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿಯೂ ಆರಾಧನೆಯಲ್ಲಿಯೂ ಸಮಯ ಹೋಯಿತು. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ? இந்த குருத்தோலை ஞாயிறு, இந்த பாம் சண்டேன்னு சொல்றது என்னன்னு மற்ற சபைகள்ல செய்றாங்க. ಗರಿಗಳ ಒಂದು ದಿನವನ್ನು ಬೇರೆ ಸಭೆಗಳೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಾರೆ. ஒரு மரத்தினுடைய கிளையை வெட்டி ஆளுக்கு ஒரு கையில ஒன்று பிடிச்சிக்கிட்டு ஓசானா ஓசானா முந்தைய ஓசானா 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 காஃபி ಇದೆಯಾ ಕೊಡ್ಬಿಟ್ಟು ಹೋಗೋಣ, ಇದಕ್ಕಾಗ ಪண்றಲ್ಲ. ಇದು ಒಂದು ಮರದ ಒಂದು ಗರಿಯನ್ನು ಒಡೆದು ತಗೊಂಡು ಓಸನ್ನ ಓಸನ್ನ ಅಂತ ಅಂತ ಮಾಡ್ತಾ ಎಲ್ಲ ಆದ್ಮೇಲೆ ಕಾಪಿ ಇದೆ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ಇದಕ್ಕಾಗಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. என்னன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க நிறைய சபைகள்ல. ಏನೆಂದು ತಿಳಿಯದ ಅನೇಕರು ಈ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಇದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. குருத்தோலை ஞாயிறுல எது ரொம்ப முக்கியம்? ಗರಿಗಳ ಒಂದು ಭಾನುವಾರದಲ್ಲಿ ಯಾವುದು ಮುಖ್ಯವು? கத்தே, ಯೆಹೋವನು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕழுதையை பத்தி பேசாம கதை விட்டுட்டுறாங்க. ಕತ್ತೆಯನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡದೆ ಕಥೆಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. கழுதைன்னு சொன்னா உங்களுக்கு ಯಾರು ஞாபகத்துக்கு வருது? ಕತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮಗೆ ಯಾರು ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ? 2 கழுதை, 2 ಕತ್ತೆಗಳು. கிங் சால், அப்புறம் ಅನಂತರ ಇಸ್ಮಾಯೇಲ್, ಅವನು ஒரு கழுதை. அவன் ಕಾಟು ಕழுதை, ಅವನು ಕಾಡು ಕತ್ತೆ. அவன் அடங்காதவன், ಅವನು ಅಧೀನಕ್ಕೆ ಬರದವನು. ಇನ್ನೊಂದು ಕழுதை, ಮತ್ತೊಂದು ಕತ್ತೆ ಸೌಲ್ ತೇರಿನ ಕழுதை, ಸೌಲನ್ನು ಹುಡುಕಿದಂತ ಕತ್ತೆ, ತೊಳೆದು ಹೋದ ಕழுதை, ಕಳೆದು ಹೋದಂತ ಕತ್ತೆ. ஒரு இடத்துல தங்காது, ಅದು ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ಒಂದು ಕಾಟು ಕழுதையா இருப்பாங்க, ಒಂದು ಕಾಡು ಕತ್ತೆಯಾಗಿರುತ್ತಾರೆ. அல்லது ಇಲ್ಲವೇ
உபயோகத்துக்கு வராம எங்கேயோ தொலைஞ்சு போயிருவாங்க. ಪ್ರಯೋಜನಕ್ಕೆ ಬರದಂತೆ ಎಲ್ಲೋ ಕಳೆದು ಹೋಗುತ್ತಾರೆ. இந்த ரெண்டு கழுதைங்க, ಈ ಎರಡು ಕತ್ತೆಗಳು பிரயோஜனம் இருக்கா? ಪ್ರಯೋಜನವಿದೆಯಾ? தொலைஞ்சு போன கழுதினால பிரயோஜனம் இல்ல. ಕಳೆದು ಹೋದ ಕತ್ತೆಯಿಂದ ಏನು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. காட்டு கழுத மாதிரி இருக்கிறவங்க வேலையே வாங்க முடியாது. ಕತ್ತೆ ಕಾಡಿನ ಕತ್ತೆ ಆಗಿರುವವರಿಗೆ ಕೆಲಸವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சரி, இன்னொரு கழுதை யாருக்கு ஞாபகத்துக்கு வருது? ಮತ್ತೊಂದು ಕತ್ತೆ ಯಾರಿಗೆ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ? ஈசாவா? ஈசா. சரி, ஈசா. ஈசாக்கு ஈசாவை நினைச்சா கழுது ஞாபகத்துக்கு வருதா? பிலையம் ஞாபகத்துக்கு வரலையா? பலாம், ಬಿಲಾಮನು ஞாபகத்துக்கு வருதா? ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರುತ್ತಾ? பிலாமனு கழுதை மேல வந்தா இல்லையா? ಬಿಲಾಮನ ಕತ್ತೆಯ ಮೇಲೆ ಬಂದನಲ್ಲವೇ? அது நல்ல கழுதை, ಅದು ಒಳ್ಳೆಯ ಕತ್ತೆ. ஆனா மேல சவாரி பண்ண ஆளு தப்பான ஆளு. ಅದರ ಮೇಲೆ ಕುಳಿತು ಸವಾರಿ ಮಾಡಿದಂತ ಮನುಷ್ಯನು ತಪ್ಪಾದ ವ್ಯಕ್ತಿಯು. அவன் காசுக்காக தேவனுடைய ஜனங்களை சபிக்கிறதுக்கு கூட அவன் ரெடியா போனான். ಆ ಹಣಕ್ಕಾಗಿ ದೇವರ ಜನರನ್ನು ಶಪಿಸಿದ್ದು ಕೂಡ ಅವನು ಸಿದ್ಧನಾದನು. அந்த மாதிரி கழுதை கூட ஒபீடியண்டா ரொம்ப கீழ்ப்படிதான். ಆ ವಿಧವಾದಂತ ಕತ್ತೆಯು ಕೂಡ ಬಹಳ ದೀನವಾಗಿ ವಿಧೇಯನಾಗುತ್ತದೆ. என் ಯಜಮಾನ மோசமான ஒரு ஆளு, ನನ್ನ ಯಜಮಾನನು ಬಹಳ ಮೋಸವಾದ ವ್ಯಕ್ತಿಯು, அறிவே இல்லை அவனுக்கு, ಅವನಿಗೆ ಬುದ್ಧಿಯೇ ಇಲ್ಲ, ಅವನಿಗೆ கொஞ்சம் கூட ஞானமே இல்ல, காமன் சென்ஸே கிடையாது. ಸ್ವಲ್ಪ ಅವನಿಗೆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ, ಕಾಮನ್ ಸೆನ್ಸೇ ಇಲ್ಲ ಅವನಿಗೆ. எல்லாருக்கும் தெரிஞ்சது கூட அவனுக்கு தெரியாது, ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದದ್ದು ಕೂಡ ಅವನಿಗೆ ತಿಳಿಯದು. மடைய முட்டாள், ಅವನು ಮುಟ್ಟಾಳನು, ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವನು. என்ன பாஸ்டர் தைரியமா உங்களே திட்டிக்கிறீங்க? ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ನೀವೇ ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ಬೈಕೊತ್ತಾ ಇದ್ದೀರಾ? என்னை நானே தான் திட்டிக்க முடியும், உங்களை திட்ட முடியுமா? ನನ್ನನ್ನು ನಾನೇ ಬೈಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ಮತ್ತೊಬ್ಬನ ಬೈಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ? என்ன அனுஷா? ஆமா, கரெக்ட். ಹೌದು. உங்களை நீங்களே திட்டிக்கீங்க அங்கிள், ನಿಮ್ಮನ್ನ ನೀವೇ ಬೈಕೊಳ್ಳಿ ಅಂಕಲ್, ಪರವಾಗಿಲ್ಲ. எங்களெல்லாம் திட்டிங்கன்னா அப்புறம் கதையே வேற. ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಬೈದ್ರೆ ನಡೆಯೋದು ಬೇರೆ. அந்த பிலாமன கழுது கூட அவ்வளவு ஒபீடியண்டா இருக்குதுங்க. ಆ ಬಿಲಾಮನ ಕತ್ತೆ ಕೂಡ ಅಷ್ಟು ಒಂದು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದೆ, ತಗ್ಗಿಸಿಕೊಂಡಿದೆ. தன்னுடைய எஜமான் ஒரு கெட்டவனாக இருந்தாலும், ನನ್ನ ಯಜಮಾನನು ಒಬ್ಬ ಕೆಟ್ಟವನಾಗಿದ್ದರು, அவன் வாயில வர்றதெல்லாம் பொய் புழுகா இருந்தாலும், ಅವನ ಬಾಯಿಂದ ಬರೋದೆಲ್ಲ ಸುಳ್ಳಾಗಿದ್ದರು, அந்த கழுதை அவனை சுமந்து கொண்டு போகிறது. ಅವ ಕತ್ತೆಯು ಅವನನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದೆ. ஆனா அந்த கழுதை ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಕತ್ತೆಯು கர்த்தரை தரிசிக்கிச்சு, ಅದು ಕರ್ತನನ್ನು ದರ್ಶಿಸಿತು. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. பிலாமனுடைய கழுதை ಬಿಲಾಮನ ಕತ್ತೆಯು மனுஷனை விட சூப்பரா பேசிச்சு, ಮನುಷ್ಯನಿಗಿಂತಲೂ ಬಹಳ ಅಂದವಾಗಿ ಅದು ಮಾತನಾಡಿತು. அது ஒரு நல்ல கழுதையா இல்லையா? ಅದು ಒಳ್ಳೆಯ ಕತ್ತೆಯೇ ಅಲ್ಲವೇ? இப்ப எத்தனை பேர் நான் கழுதையா இருக்கிறதுக்கு இஷ்டப்படுறீங்க? ಇವಾಗ ಎಷ್ಟು ಜನ ನಾನು ಕತ್ತೆಯನ್ನು ಇದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அப்ப கூட என்னையெல்லாம் பார்த்து கழுதை சொல்லுவாங்க, யார் யா நீ? எங்க அப்பா அம்மா என்னை பெத்து வளர்த்து சோறு போட்டு துணி கொடுத்து படிக்க வச்சிருக்காங்க, என்னை போய் கழுதுன்னு சொல்ல வைக்கிறீங்க? ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಹೆತ್ತು ಒತ್ತು ಬೆಳೆಸಿ ಚೆನ್ನಾಗಿ ಓದಿಸಿ ಒಳ್ಳೆ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಇಂಟರ್ವ್ಯೂ ನನ್ನ ಕತ್ತೆ ಅಂತ ಹೇಳುತ್ತೀರಾ ನೀವು? அந்த கழுதைக்காக கர்த்தர் வந்து நின்னாரு, கத்து அந்த கழுதை எதுக்கு அடிக்கிற அப்படின்னு கழுதைக்கு ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ கொடுக்குறாரு ದೇವ ದೂತன். ಕತ್ತೆಗಾಗಿ ದೇವರ ದೂತನು ಬಂದು ಕತ್ತಿ ಕಟ್ಕೊಂಡು ಹಿಡಿದುಕೊಂಡು ಬಂದು ಹೇಗೆ ಅದನ್ನು ಇದು ಮಾಡುತ್ತೆಂದು ಅದಕ್ಕೆ ಅವನು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு கழுதை, ಮತ್ತೊಂದು ಕತ್ತೆ. உங்களுக்கு தெரிஞ்ச கழுதை வேற ஏதாவது இருக்கா? ನಿಮಗೆ ತಿಳಿದಂತ ಕತ್ತೆ ಬೇರೆ ಯಾವುದು ಇದು ಇದೆಯಾ? இத்தனை கழுதை சொல்லியாச்சு, விடுங்க. இன்னென்ன ஸ்தோத்திரம். ಮತ್ತೊಂದು ಕತ್ತೆ. வேத புஸ்தகத்தில் நீங்க படிச்சீங்கன்னா, ವೇದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೀವು ಓದಿದರೆ, முதல்ல பிறக்கிற எல்லா மிருகங்களும் கர்த்தருக்கு கொடுக்கப்படும். ಮೊದಲನೇದಾಗಿ ಚೊಚ್ಚಲಿಗೆ ಹುಟ್ಟಿದಂತೆ ಎಲ್ಲ ಮೃಗಗಳನ್ನು ಯೆಹೋವನಿಗೆ ಸಮರ್ಪಿಸುವರು. கழுதைகள் கூட முதல்ல பிறக்கிற கழுதை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ಕತ್ತೆಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಮೊದಲಾಗಿ ಹುಟ್ಟಿದಂತ ಚೊಚ್ಚಲ ಕತ್ತೆಯನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕು. ಆದರೆ அந்த கழுதை அந்த காலத்துல ரொம்ப உபயோகமுள்ள ஒரு மிருகமா இருந்தபடியா, ಈ ಕತ್ತೆಯು ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಹಳ ಪ್ರಯೋಜನಕರವಾದ ಒಂದು ಮೃಗವಾಗಿದ್ದುದರಿಂದ ஜூடாஸ் டாங்கி. யூதாஸ்க்கு வருது ஜூடாஸ் டாங்கி. ஜூடாஸ் டாங்கியா? சினிமா படத்தை பார்த்து சொல்றியா? சினிமா படத்தில் பார்த்து சொல்றியா? எங்க இருக்குது பைபிள்ல? அப்படியா? படி படி ரெஃபரன்ஸ். He will tether his donkey to a vine. ಇರಮ್ಮ, ಅವ್ರು ಓದ್ಲಿ, ಸುಮ್ಗಿರಮ್ಮ. ಓದಪ್ಪ. He will tether his donkey to a vine, his colt to the choicest branch. ஜூடா இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட். Yes. ஓகே. அந்த டாங்கி தான் இப்ப நான் சொல்ல வரேன். ಆ ಕಥೆಯನ್ನು ಕುರಿತು ನಾನು ಇವಾಗ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬರುತ್ತಿದ್ದೇನೆ. அந்த ஜூடாங்கிற அந்த டாங்கி மேல ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಬಂದ. ಜೂಡಾ ಒಂದು ಕತ್ತೆಯ ಮೇಲೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕುಳಿತು ಬಂದನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என்ன சொல்ல வந்து எனக்கு தெரியல, திடீர்னு நடுவில் கிராஸ் ஆகி போச்சு. என்ன பேசிட்டு ಮತ್ತೊಂದು ಕತೆ, ಇನ್ಯಾವ ಕತೆ ಇದೆ? இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? என்னம்மா? மரியாள் வந்து கழுதின் மேலே தான் பிரயாணம் பண்ணிட்டு வந்தாங்க. ரைட்டு. ಮರಿಯಳನ್ನು ಕತ್ತೆಯ ಮೇಲೆ ಕುರಿಸಿಕೊಂಡು ಹೋದರು. ಇಸಾಕರ್. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, முதல்ல பிறக்கக்கூடிய மிருகங்கள் கர்த்தருக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. ಚೊಚ್ಚಲಾಗಿ ಹುಟ್ಟಿದಂತ ಆ ಮೃಗಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಹಾಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அதுல கழுதைகளும் இருக்குது, ಅದರಲ್ಲಿ ಕತ್ತೆಗಳು ಇರುವುದು. ஆனா அந்த கழுதைகளை ஆண்டவர் சொல்றாரு. ಆದರೆ ಆ ಕತ್ತೆಗಳನ್ನು ಕುರಿತು ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. கழுதை கவனிக்கிறியா? ಕತ್ತೆ ಗಮನಿಸುವುದಿಲ್ಲವೇ? கழுதைய வந்து ஐயோ ஆண்டவரே, இந்த கழுதையெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு முடியாது, இது எனக்கு வேணும், எங்க குடும்பத்துக்கு ரொம்ப எனக்கு அவசியமா இருக்குதுன்னு நீங்க நினைத்தோம். ಅದರ ಕತ್ತೆಗಳನ್ನು ಅಯ್ಯೋ ದೇವರೇ, ನಾನು ಇದು ನಿಮಗೆ ಕೊಡುವುದರಲ್ಲಿ ನಿನಗೆ ಬಹಳ ಉಪಯೋಗಕರವಾದದ್ದು, ಇದನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುವುದನ್ನು ನೀವು ಅಂದುಕೊಂಡರೆ, எனக்கு இது வேணும் என்று நீ சொன்னால், ನಮಗೆ ಬೇಕು ಎಂದು ನೀವು ಹೇಳಿದರೆ, கர்த்தர் அதுக்கு என்ன சொன்னாரு? ಯೆಹೋವನು ಅದಕ್ಕೆ ಏನು ಹೇಳಿದನು ಗೊತ್ತುಂಟೆ? நீ அந்த கழுதையை மீட்டுக் கொள்ளலாம், ನೀವು ಆ ಕತ್ತೆಯನ್ನು ನೀನು ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. ஹல்லேலூயா, ஹalleluya. இந்த கழுதையை நீ எடுத்துக்கொள்ளலாம், ಆ ಕತ್ತೆಯನ್ನು ನೀನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை நீ பலி கொடுக்க வேண்டும். ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಒಂದು ಕುರುಮರಿಯನ್ನು ನೀನು ಬಲಿಯಾಗಿ ಕೊಡಬೇಕು. ஹல்லேலூயா, ஹalleluya. என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா, ஹalleluya. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளுதான் நானு. 10 ಪೈಸೆಗೆ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದಂತ ವ್ಯಕ್ತಿ ನಾನು. விட்டிருந்தா கெட்டு போயிருப்பேன், செத்து போயிருப்பேன். ಬಿಟ್ಟಿದ್ರೆ ನಾನು ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತಿದ್ದೇನು, ಸತ್ತು ಹೋಗುತ್ತಿದ್ದೇನು. பாவத்திலேயே வாழ்ந்து பாவியாகவே செத்து போயிருப்பேன். ಪಾಪದಲ್ಲೇ ಬದುಕಿ ಪಾಪದಲ್ಲೇ ನಾನು ಸಾಯುತ್ತಿದ್ದೇನು. ஆண்டவருடைய கிருபை, ದೇವರ ಕೃಪೆಯು இந்த கழுதையை கர்த்தர் மீட்டுக் கொண்டார். ಈ ಒಂದು ಕತ್ತೆಯನ್ನು ದೇವರು ಬಿಡಿಸಿಕೊಂಡನು. ஹல்லேலூயா, ಹalleluya. இந்த கழுதையாகிய நம்மை ಈ ಕತ್ತೆಗಳಾದಂತ ನಮ್ಮನ್ನು அவர் ஏறி நம்ம மேல ஏறி சவாரி படுறதுக்கு நம்ம அனுமதிப்போமா? ಆತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಕುಳಿತು ಆತನು ಸವಾರಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಅನುಮತಿಸುತ್ತೇವೆಯೇ? ஹல்லேலூயா, ಹalleluya. அந்த மனதோட நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். ಆ ಮನಸ್ಥಿತಿಯೊಟ್ಟಿಗೆ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிப்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು ದೇವರಿಗೆ ನಾವು ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. உங்களுக்கு தேவையானது மட்டுமல்ல, ನಿಮಗೆ ಅವಶ್ಯವಾದದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, கர்த்தருக்கு தேவையானதை உங்கள் மூலமாக அவர் செய்து கொள்வார். ಯೆಹೋವನಿಗೆ ಬೇಕಾದುದನ್ನು ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಆತನು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அதே நேரத்துல ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ உங்களுக்கும் தேவன் கனத்தையும் மகிமையும் புகழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாக்குவார். ನಿಮಗೂ ದೇವರು ಘನವನ್ನು ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಗಳಿಕೆಯನ್ನು ನಿಮಗೆ ದೇವರು ಕೊಡುವನು. முதலாவது அவரை சுமக்கணும், ಮೊದಲನೇ ಆತನು ನಾವು ಹೊರಬೇಕು. அதற்கு பிறகு ಅದರ ನಂತರ நமக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் கர்த்தரால உண்டாகும். ನಮಗೆ ಘನವು ಮಹಿಮೆಯು ಹೊಗಳಿಕೆಯು ಯೆಹೋವನಿಂದ ನಮಗೆ ಬರುವುದು. இதுதான் அன்றைக்கு குருத்தோலையர் ஞாயிறிலே பாம் சண்டேல நடந்தது. ಇದುವೇ ಆ ಒಂದು ಭಾನುವಾರದ ಗರಿಗಳ ಮಟ್ಟೆಯ ಒಂದು ಭಾನುವಾರದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಒಂದು ಕಾರ್ಯವು. கண்களை மூடி ஜெபம் ನಾವು செய்வோம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ಪರಿಶುದ್ಧ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ, கேட்ட வசனங்களுக்காக நன்றி ಕೇಳಿದಂತ செலுத்துகிறோம். ವಾಕ್ಯಗಳಿಗೆ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. நீர் பேசின உம்முடைய சத்தத்தை யாரெல்லாம் கேட்டார்களோ, ನೀವು ಮಾತನಾಡಿದಂತ ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನು ಯಾರೆಲ್ಲ ಕೇಳಿದರೋ அவருடைய இருதயங்களிலே நீர் பேசின செய்திகளுக்காக நன்றி. ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀವು ಮಾತನಾಡಿದ ಸಂದೇಶಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಗಳು. மனிதனுடைய சத்தம் அல்ல, ಅದು ಮನುಷ್ಯನ ಒಂದು ಶಬ್ದವಲ್ಲ, உம்முடைய சத்தமா இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ನಿಮ್ಮ ಶಬ್ದವಾಗಿದ್ದಕ್ಕಾಗಿ ಅದು ಸ್ತೋತ್ರವು. கழுதைகளாக நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டு ಕತ್ತೆಗಳಂತ ನಮ್ಮನ್ನು ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು உம்மை நாங்கள் சுமப்பதற்கு, ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಹೊರುವುದಕ್ಕೆ ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற அழைப்புக்காக நன்றி. ದೇವರೇ, ನಿಮಗೆ ನಾವು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಕರೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರಗಳು. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு இருதயங்களையும், ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಹೃದಯಗಳನ್ನು, கணவன்மார்கள், மனைவிமார்கள், பிள்ளைமார்கள், சிறு குழந்தைகள், பெரியவர்கள் அல்ல எல்லாரையும், ಗಂಡಂದಿರು, ಹೆಂಡತಿಯರು, ಮಕ್ಕಳು, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು, ಎಲ್ಲರನ್ನು உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸುತ್ತೇವೆ. உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನೇ ನೀವು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. உலகத்திலே வந்த எங்களை, இழிவாயிருந்த எங்களை, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದ ನಮ್ಮನ್ನು, ಹೀನರಾದಂತ ನಮ್ಮನ್ನು, கனவீனமான எங்களை, ಘನಹೀನರಾದಂತ ನಮ್ಮನ್ನು, ஒன்றுக்கும் உதவாத எங்களை, ಏನಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದಂತ ನಮ್ಮನ್ನು, சத்தியமில்லாத எங்களை, ಸತ್ಯವಿಲ್ಲದಂತ ನಮ್ಮನ್ನು, நீதி இல்லாத எங்களை, ನೀತಿ ಇಲ್ಲದಂತ ನಮ್ಮನ್ನು, எங்களை நீர் நேசிப்பதற்காக ஸ்தோத்திரம். ನಮ್ಮನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಗಳು. எங்களுக்காக நீர்
சொந்தமாய் எங்களுக்கு எஜமானா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ನೀವು ನಮಗೆ ಸ್ವಂತ ಯಜಮಾನನಾಗಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಗಳು. எங்களை நீர் பார்த்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். ನೀವು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಗಳು. உம்மை துதிக்கக்கூடிய கிருபையை கொடுத்தீரே, நன்றி நன்றி நன்றி. ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುವಂತ ಒಂದು ಕೃಪೆಯನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರಲ್ಲವೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಗಳು ಸ್ತೋತ್ರಗಳು ಸ್ತೋತ್ರಗಳು. உம்மை துதிப்பதற்கும் ஸ்தோத்திரிப்பதற்கும் ஊழியம் செய்வதற்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕೂ ಸ್ತೋತ್ರಿಸುವುದಕ್ಕೂ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಸಮರ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. பாவத்துக்காக பிசாசுக்காக நாங்கள் வாழாதபடி, ಪಾಪಕ್ಕಾಗಿ ಸೈತಾನನಿಗಾಗಿ ನಾವು ಬದುಕದಂತೆ, உமக்காக நாங்கள் பிழைக்க, ನಿಮಗಾಗಿಯೇ ನಾವು ಬದುಕಲಿಕ್ಕೆ எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு முன்பாக முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನೀವು ಮುಂದೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾವು ಸಮರ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு இருதயங்களும் கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಹೃದಯಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ಕರ್ತನೇ. ஆண்டவர் மீட்பருமாய் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ನಮ್ಮ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ನಾಯಕನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೇನ್ ஆமென். ಆಮೇನ್.